இடத்துல முதுமக்கள் தாலி கிட்டத்தட்ட நிறைய 40-50 தாலிகள் நிறைய தெரியப்படுகிறது. நிறைய இரும்பு துகள்கள் நிறைய கிடைக்குது. இங்க வால் இருந்திருக்கு. இரும்பு செய்யக்கூடிய ஒரு தாதுக்கள் நிறைய கிடைக்குது. அந்த இரும்பு உருக்குகள்லாம் நிறைய கிடைக்குது. சிவிலைசேஷன் வரதுக்கு முன்னாடி, அதாவது மாடர்ன் சிவிலைசேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மற்ற விஷயங்கள்ல அவங்க எவ்வளோ தூரம் மேம்படுத்திருப்பாங்க. இதோட ப்ராக்ரஸ் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் தமிழ் அதில் வி ஷுட் பி வெரி ப்ரவுட். நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம். முதுமக்கள் தாலி என்பது தாலினாலே வந்து இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற புதை காலனுக்கு தாலின் பேரு. காவிரி டெல்டா என்று வழங்கப்பட்ட பகுதிகளில் இந்த முதுமக்கள் தாழி பண்பாடும் இருந்தது என்பதற்கான ஒரு முக்கியமான இடமாக தமிழ் பல்கலைக்கழக புதிய வளாகத்தின் குடியிருப்பு வளாகம், அதிலே திருச்சி சாலையில் தொடர்ந்து வருகிற பொழுது வல்லம், அதில் இருக்கக்கூடிய அகழி கோட்டை, அதை சுற்றிய பகுதிகளில் காணப்படும் வரலாற்று சின்னங்கள், அதற்கு மேற்கே செங்கிப்பட்டியை ஒட்டி வரக்கூடிய பழையப்பட்டி என்ற ஊரில் சுமார் 50 ஏக்கர் பரப்பிலான முதுமக்கள் தாழிகள் இருப்பிடம். அதை தொடர்ந்து சென்றால் திருச்சி மாவட்டத்திலும் பல்வேறு நிலங்களில் இதை காணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த ஏரியாவை ஆய்வு மையமாக பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக்கி இந்த இடத்த வந்து தமிழக அரசு வந்து பாதுகாக்க வேண்டுமாய் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது கிராம சார்பாக கேட்டுக்கொள்வது.